Hi guys, welcome you all back to Shirley's journey. நைட்டு ரொம்ப லேட்டானதுனால நம்ம வந்துட்டு படுத்து தூங்கிட்டோம். ஸோ இன்னைக்கு காலையில் தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஸோ எங்கள் அத்தை மாமா சீவல் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ சீவல் ஃபேக்ட்ரி எப்படிலாம் ப்ராசஸ் ஆகுது, சீவல் எப்படிலாம் உருவாகுதுன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அத்தை மாமா பார்த்துட்டு சீவல் ஃபேக்ட்ரி உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். சீவல் ஃபேக்ட்ரியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் சீவல் ஆர்டர் பண்ணணும், நீங்கள் ஏதாச்சும் ரீட்டெயிலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு பிளேஸ் ஆர்டர் ஆர் இஃப் யூ வாண்ட் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கொட்டப்பாக்கு நமக்கு கர்நாடகா, கேரளா இது வந்துட்டு இருக்கு. மூட்டையை வந்துருக்கோம். நம்ம இது மாதிரி பாக்கு, இதுதான் கொட்டைப்பாக்கு. இதுக்கு ஜீனி சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாமு, வஜ்ராஸ் இது மாதிரிலாம் வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்து இதை பாக்கை நம்ம தொட்டியில் போட்டு ஒரு 4 to 5 நாள் ஊற வைக்கணும். டெய்லி தண்ணி மாற்றிடுறோம். இது ஊறினதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்ஸாமா? இது ஊறினதுக்கப்புறம் நம்ம மிஷினில் போட்டு சீவ வந்துடும். நேற்று அரைச்ச சீவலோட தூசிலாம் வந்துட்டு இதில் ஒட்டி இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு பேட்ச்க்கு முன்னாடியும் க்ளீனிங் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி லீவ், அதனால் மாமாவே நம்மளுக்கெல்லாம் டெமோ பண்ணி காமிக்கிறாங்க எப்படி க்ளீனிங் நடக்கும் ப்ராசஸ்லாம் எப்படின்னு. இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்லி மாமா சொன்னாங்க. ஸோ அதனால நிறையா ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் இதில் எடுப்பாங்களாம். அதில் இதெல்லாம் ஒரு ஷீல்டு மாதிரி, அந்த பிளேட்ஸ் நம்ம ஷீட்ஸ் போடும்போது மிஸ் ஆகி நம்ம ஸ்கின் எதுவும் டியர் பண்ணிடக்கூடாதுன்னு நிறைய ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ்லாம் பண்ணுவாங்க. சொல்லுங்க மாமா. பார்க்க இது மாதிரி சீவி எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஈர நைப்பாக இருக்கும். நம்ம கடத்தில் காய வச்சு அப்புறமா பேக்கிங். இந்த சீவலில் துவர்ப்பு சத்து அதிகமாக இருக்கும். வாதம், பித்தம், கபாங்கிறதுக்கு இந்த துவர்ப்பு சக்தி அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ், பாடிக்கு, ஹெல்த்துக்கு நல்லது உடம்புக்கு. காய்ஸ், இதுதான் இந்த ட்ரையிங் ப்ராசஸ் மாமா சொன்னது. இதெல்லாம் நேற்று அரைச்ச சீவலெல்லாம் இங்கே காய வச்சுருக்காங்க. ஸோ பேக்கிங் பார்ப்போமா? நம்ம அந்த ட்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா சீவலையும் இங்கே எடுத்துகிட்டு வெயிட் வச்சு 5 ரூபா பேக்கெட், 10 ரூபா பேக்கெட்டுன்னு பேக்கெட் வைஸ் வேரியஸ் கிராம்ஸ் வெயிட்டாக வேரியஸ் ஆகும். ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் கிராம் போட்டு எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சுட்டு இந்த ஹீட் மிஷின்னால் ஹீட் வச்சு இதை பேக்கிங் பண்ணுவாங்க. டபுள் சீலிங் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் பேக்கிங் அப்போ ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக டபுள் சீலிங் வச்சு ஹீட் வச்சு பேக் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 kgs பேக்கேஜஸ்ஸு. இதுமாரி இண்டிவிஜுவலாக வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு செப்ரேட் பண்ணி அந்த ட்ரை ஆனது எல்லாத்தையும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பர்சனுக்காக செப்ரேட் பண்ணி பேக்கிங் ப்ராசஸ்க்கு இது ஃபார்வர்ட் ஆகும். அதிலே இன்னொரு சீவல் இருக்குது, மெலிஸ் சீவல்னு சொல்கிறாங்க. அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக மெலிஸ் சீவல் இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று செப்ரேட்டட் பேட்ஸில் முன்னாடி போன பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச செப்ரேட்டட் பேட்ச் ஒவ்வொன்றும் இது. இதுலேயே சின்ன பேக்கெட்ஸும் இருக்குது.
இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கெட்ஸ், அதோட சின்ன பேக்கெட்ஸ் இது எல்லாமே. உங்கள் வீட்டில் கல்யாணம் இல்லை ஏதாச்சும் ஒரு விசேஷம் வருது அப்படின்னா சீவல் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷிப்பிங்கும் உண்டு. நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணால் நாங்கள் பார்சலாக ரெடி ஆகி வந்தது. ரெடி ஆகி இது வந்து ₹1 பாக்கெட்டு. சரி. இது வந்து ₹3. அது என்னது? அது சுண்ணாம்பா? ஆமாம் ஆமாம். சரி. அதுலேயே ஒயிட்டு கலர் ரோஸு ரெண்டுமே இருக்கும். அதை பிடிச்சி நம்ம 10 புத்தா மூடி போட்டுக்கோங்க. போட்டு இது மாதிரி பாக்கெட் போட்டுக்கோங்க. இது மிஷின் பேக்கிங். ஏலே ஏலே இங்கே பாருலே போஸ் கூடுறாடே. போங்க, நீங்கள்லாம் கண்டுக்க மாட்டேன்றீங்க, அதனால போஸ் கொடுக்க மாட்டேன். நல்லா பொசும் 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 பொசுன்னு இருக்கிறடா. இந்த விளாட ஆரம்பிச்சிட்டான்ல. எனக்கு ஒரு மெத்தை வாங்கி தரீங்களா? நான் எப்படி படுக்க வச்சுருக்கீங்களே. கைஸ், அத்தம்மாமா வீட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அந்த வே எங்கள் அம்மாச்சியும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கைஸ், கூகுள் மேப்பு தெளிவாக அது எல்லாருக்கும் கூகுள் மேப் தான் வழியை மாற்றி விடும். எனக்கு கூகுள் மேப் தெளிவாக வழியை காமிச்சிச்சு. நான் லூசு மாதிரி அடுத்த ஃப்ளைஓவர் கீழே இறங்குறதுக்கு முதல் ஃப்ளைஓவரில் கீழே இறங்கி ரூட்டை மாற்றி விட்டு எதுக்குள்ளேயோ போயிட்டுருக்கேன். பயமாக இருக்கும். ஆனால் அழகாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது சீனரி. கல்லணை கால்வாய் வழியாக போகிறோம். அழகாக இருக்கும். ஜாலியாக இருக்குது. வயக்காடு ஃபுல்லாக வயல் சூப்பராக இருக்கா. இந்த சைடு ஃபுல்லாக மரங்கள் சூப்பராக இருக்கு. நீங்கள் நினைப்பீங்க தருமபுரி வழியாக போகிறோன்னு. தருமபுரி மாதிரி தான் தெரியுது. ஆனால் கல்லணை கால்வாய் மழை தண்ணி இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. மேஃப்ளார் எல்லாம் அழகாக போத்துருக்கு. சூப்பராக இருக்கு. மேக மூட்டங்கள். A little longer than a few minutes later. ஜேர்னியோட செகண்ட் பிரேக் கைஸ். ரிட்டர்ன்லேயே நம்ம பிரேக் எடுக்கிறோம் பார்த்தீங்களா. சரி, ரோட்டில் ஒரு கொய்யா இது ஃப்ரூட் ஸ்டாப் இருந்துச்சு. அம்மா ஃப்ரூட் வாங்கி கொடுத்தாங்க. அதே சமயம் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ட்ரெயின் போச்சு, குட்ஸு. ஸோ குட்ஸ் ட்ரெயினையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரி, குட்ஸ் ட்ரெயின் போய் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜேர்னி திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டே டியூன். Minutes later. போகிற வழியில் நவாக்கொட்டை விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வண்டியில் எடுத்து வாங்கினோம். இறங்கே விடலை எங்களை. டோர்கிட்டே வந்து நின்றுக்கிட்டாங்க. சரி, நான் அப்படியே வாங்கிட்டோம் கைஸ். இறங்காமலே தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் இறங்கி ரெஸ்பெக்ட் கொடுப்போம் யாராக இருந்தாலும். ஸோ அவங்க ரொம்ப கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு இறங்க முடியல. சரி, நவாப்பழம் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பிரேக்கில் பார்க்குறோம் கைஸ். லன்ச் பிரேக்.
மீன்ஸ் ketchups, drinks. Hi guys, this is top 3 things. So stop 3. Tea break. டீ குடிச்சிட்டு கோயம்புத்தூருக்கு இன்னும் 25 to 30 kilometers இருக்குது. ஸோ கோயம்புத்தூர்